Hi guys, நான் தான் உங்க டெக் ப்ரோ கீரி. நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு அற்புதமான ஒரு அப்டேட் தான். ஸோ என்னன்னா விவோ தரப்புலேருந்து இப்போது எக்ஸ் சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது x80. ஸோ அந்த மொபைலோட சில ஃபியூச்சர்ஸை பற்றியோ இல்லை அதோட ஹைலைட்ஸை பற்றியோ தான் நான் உங்களுக்கு இந்த முழுமையாக சொல்ல போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த மொபைல் உண்மையிலே இவ்வளோ பட்ஜெட்டுக்கு இது ஒர்த் இல்லையா? ஐ மீன் இதில் நிறைய புது விஷயம்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதாவது இதில் சினிமாடெக் மோட் அளவுக்கு தான் நிறைய விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எந்த அளவு இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லைக்கன் கிளிக் பண்ணி அதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் கிளிக் பண்ணாமல் தான் நான் போகிற இந்த மாதிரி ஹைலைட்ஸான வீடியோஸ் உங்களை நோக்கி வந்துட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்க நான் நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோ. ஓகே, இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்த்துலாம். இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.7 கொண்ட ஒரு ஃபுல் அண்ட் AMOLED டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் இதில் ஜீஸ், அதாவது இந்த விவோட சில அம்சங்கள் வந்து எப்போவுமே சில பிராண்ட்ஸ் வந்து இப்போ ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதில் தான் இப்போ ஜீஸ் கம்பெனி வந்துருக்கு. இது வந்து முக்கியமாக சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இப்போ இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது கண்ணுக்கு பாதிப்பு எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னால ஃபுல் ப்ரொடெக்டிவ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 3D அல்ட்ராசானிக் லார்ஜ் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருங்க. ஆஸ் யூஸ்வலாக நம்ம இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் வந்து தம்ப்ரஸ்குள்ளே ரவுண்டாக இருக்கும். ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் இடத்த இன்க்ரீஸ் பண்ணிக்கன்னு இருக்காங்க. ஸோ அதனால் உங்களோட அக்யூரேட் ஸ்பீடு எவ்வளோ இருக்கும்னா மினிமம் 2 செகண்டில் ஓப்பன் ஆகும்னு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ உண்மையிலே அதான் 2 செகண்டில் ஓப்பன் ஆகுதான்ட்டு நம்ம வரும்போது பார்த்தோன்னா நமக்கு இது புரியும், ஓகேங்களா? அடுத்ததா இதோட கேமராஸ் பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஓகே, இதோட கேமரா பார்த்தீங்கன்னா மொத்தம் பின் பக்கத்தில் 3 கேமரா கொடுத்துருங்க. அதாவது மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் கொடுத்துட்டு, ஸோ வைட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 8 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தத்தில் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது அப்டேட் லெவலில் கொடுத்துருக்காங்க. இது இந்த 48 மெகா பிக்சல் ஆல்ரெடி நிறைய மொபைலில் இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதாவது என்னன்னா அப்போ எங்கள் ஃபோனில் 48 இருக்குது, அப்போ என்ன இதுவும் 48, அப்புறம் என்ன கம்பேரிசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வைட் ஆங்கிள் வந்து 48 மெகா பிக்சல் எடுக்க சொல்லும். அதோட கிளாரிட்டியும் சரி, பிக்சல்ஸும் சரி, அந்த வியூ ஆங்கிளோட வைடும் சரி எல்லாமே பக்காவாக இருக்கும். அந்த கிளாரிட்டி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ 32 மெகா பிக்சல் இது என்ன சோனி சென்சாரா இல்லை சாம்சங்கோடதா இல்லை நான் சொன்ன இந்த ஜீஸ் கம்பெனி ப்ரொவைட் பண்ண சில சென்சார்ஸான்ட்டு நம்ம இதில் விளக்கமாக கொடுக்கல. ஸோ அதனால நம்ம வரப்போ டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அடுத்ததா இந்த முக்கியமான விஷயம், இந்த மொபைலில் வீடியோ எந்த அளவுக்கு இருக்கும், பிகாஸ் இது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி அந்த அளவுக்கு, பிகாஸ் இது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி மொபைல்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் கேமராஸே எடுத்துகிட்டு போடணும் அவசியம் கிடையாது, உங்கள் கையிலே கேமரா இருக்குன்ற மாதிரி அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து இதை கொடுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதோட பேக் கேமராவில் வர வீடியோட கிளாரிட்டி எந்த அளவுக்குன்னா 8Kல உங்களால் எடுக்க முடியும். ஐ மீன் 4K வந்து உங்களுக்கு பார்த்தா 60 fps அண்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 180 60 fps எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மெயினான ஒரு விஷயமும் இல்லை கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மொபைலில் 360 ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருங்க. ஸோ இந்த 360 ஸ்டெபிலைசேஷன் வந்து எந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுன்னா இந்த எக்ஸ் சீரிஸ் வந்து x60 70, ஐ மீன் 70 60 தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. என்னன்னா அது 360னா நம்ம 360 டிகிரியில் நம்ம ஃபோனை நம்ம சுற்றினாலும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சுத்த கூட சொல்றது இருந்த இடத்துல இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு உங்களோட ஸ்டெபிலைசேஷன் வேற அளவு அவங்க பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஈவன் நீங்கள் இதில் கிம்பிளோட இதுவும் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் ஒரு கிம்பிள் வச்சு தான் நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிமோ இல்லை நீங்கள் ஒரு ரீல்ஸ் எடுக்கிறீங்களோ கவலையே பட தேவையில்லை, எந்த ஒரு ஷேக்கிங்கும் இருக்காது. நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாலும் உங்கள் ஃபோன் இடத்துல நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கை ஓப்பன் பண்ணி கேமரா ஆன் பண்ணிடலாம். ஸோ அந்த அளவுக்கு இது வேற லெவலில் இருக்கும். அதாவது இந்த எக்ஸ் சீரீஸில் மட்டும்தான் நான் சொல்கிறேன், விவோவில் இவங்க அதில் நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்டே கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இதோட ஸ்னாப்டிராகனோட சிப்செட் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 8th ஜென்ரேஷன் கொடுத்துருங்க. அதாவது 4 நானோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 நானோமீட்டர் 6லேருந்து இப்போது 4, ஓகே, ரொம்ப நிறைய முன்னேற்றம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விவோ இதில் புதுசாக இன்னொரு சிப்செட்டை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னடா டபுள் சிப்செட்? ஏன்னா எஸ், இதில் டபுள் சிப்செட் தான். ஏன்னா இது கேமிங் பர்ஃபார்மன்ஸும் யூஸ் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோவோட ஸ்டெபிலைசேஷன் நான் உங்களுக்கு மெயினாக சொன்னேன்.
ஸோ அந்தந்த சென்சார்ஸை இது ஹார்ட்வேர் மூலியமா சாஃப்ட்வேர் மூலியமா கிளியர் பண்ணுறதுக்கு இன்னொரு சிப்செட்டையும் இன்ஸ்டால் பண்ணிங்க. அது என்ன சிப்ஸ்னா V1+. ஸோ V1+, இந்த ஸ்னாப்டிராகன் V1+ம் ரெண்டுமே இணைஞ்சு இதில் ஒர்க் பண்ணி உங்களுக்கு தெளிவான ஒரு இமேஜஸ், ஸோ கிளாரிட்டி, பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே ஒரே பேக்கேஜ் உங்களுக்கு தரணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. தென் அடுத்ததா இதில் லிக்விட் கூல் சேம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கேமிங் விளையாடுற எல்லா லவர்ஸுக்கும் இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். பிகாஸ் இதில் வந்து 2 சிப்செட், ஒன்றும் கிடையாது 2 சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கேமிங் பர்ஃபார்மன்ஸும் சும்மா தாறுமாறாக இருக்கணும், எந்த விஷயமும் இல்லை. தென் அடுத்ததா இதோட ரேமோட வேரியண்ட்டை நம்ம இப்போ பார்த்துடலாம். இதோட ரேம் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேரியண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது 8GB RAM 256GB, அதில் மட்டும் இல்லாமல் 12GB RAM 256 கொடுத்துட்டு அண்ட் இன்னொரு 12GB RAM கொடுத்துட்டு 512 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 3மே. ஸோ இதுக்கோசம் நீங்கள் மெமரி கார்டு செலவு பண்ணணும் அவசியமே கிடையாது, எல்லாமே பெரிய பேக்கேஜஸ் தான். ஸோ அது எந்த ஒரு ஆச்சரியம் இல்லை. அண்ட் இதோட பேட்டரி தான் இப்போ நம்ம மெயினான சொல்ல விஷயம். ஸோ இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ பேட்டரி ஒரு 5000 இருக்குமா, ஒரு 5000 இருக்குமா, 6000 இருக்குமா அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுதான் இங்கே இல்லை. பிகாஸ் ஏன்னா 4700 அவங்க அது 300 கம்மி பண்ணி வச்சிட்டாங்க. அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால 4700 mAh பேட்டரியில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பூஸ்ட் பண்ணதுக்கு 120 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிட்ட ஆச்சரியமாவாதீங்க, அதை அப்படியே டிவைட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? அதாவது 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துட்டு மிச்சம் 50 வாட்ஸை வந்து ஒயர்லெஸ் சார்ஜருக்கு இவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் 80 வாட்ஸ் தான் இந்த மொபைலுக்கு ஃபிக்ஸபிளாக ஆயிருக்கு, ஓகேங்களா? மிச்சம் 50 வாட்ஸ் வந்து நீங்கள் ஒயர்லெஸ். ஸோ மோஸ்ட்லி ஒயர்லெஸ்ஸை எவ்வளோ ரேட் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதான் இந்த 80 வாட்ஸே உங்களுக்கு போதும், மிஞ்சி போனால் ஒரு 30 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஏறிடும். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. தென் அடுத்ததான் இதில் இருக்க சில ஃபியூச்சர்ஸை பற்றி தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஸோ அது என்னென்ன ஃபியூச்சர்ஸ்னால் இதில் இருக்க நான் சொன்ன அந்த ஜீஸ் கம்பெனிஸோட ப்ரொவைட் பண்ண அந்த ஃபோட்டோ கிளாரிட்டி ரென்ஸும் சரி, டிஸ்பிளேஸும் சரி, அண்டு 128 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் 1 பில்லியன் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 பில்லியன் கலர்ஸ் எனக்கு தெரிஞ்சது ஒரு 10-15 கலர்ஸ் தான். இப்போது அதுக்கப்புறமா இந்த பெயிண்ட் கடையிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நோட்ஸ் இருக்கும். ஸோ அந்த கலர்லாம் தாண்டி 1 பில்லியன் கலர்ஸ் வந்து இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எல்லா கலருமே இதில் இருக்குன்னு அவங்க மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் இவ்வளோ கலர்ஸ் சேர்ந்து அந்த மொபைல் எந்த அளவுக்கு பிச்சு உதற போகுதுன்னு எனக்கும் புரியல வேறு, ஓகேங்களா? ஓகே, இதோட ரேட்டுக்கு இப்போ வந்துடலாம். ஸோ இவ்வளோ அம்சங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா x80 Pro வந்து 73Kலையும் x80 வந்து 50Kலையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் 73,000 ரூபாய் கொடுத்து இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் வாங்க நீங்கள் தயாரா? இல்லை அதே 73,000 ரூபாய்க்கு வேற எதனா மொபைல் இதில் போட்டி போட நினைச்சிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான் நான் ஒன்று சொல்லுவேன். நீங்கள் சொல்லலாம் அதுக்கு நான் ஐஃபோனே வாங்கிட்டு போகலாம். பட் ஐஃபோனில் பேக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதில் இருக்க சில பேக்கேஜஸ் அதில் இருக்காது, அது உங்களுக்கு புரியணும் இல்லையா? ஏன்னா இந்த மொபைல் நீங்கள் எனக்கு எனக்கு ஒரு வீடியோ எடுக்கணும், ரீல்ஸ் இருக்கணும், ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்கணும், பட் எல்லாமே எனக்கு கேமரா தான் மெயினானது. அப்படின்னா நான் எவ்வளோ வேணால் செலக்ட் பண்ண ரெடினா நீங்கள் விவோ x80 Pro எடுக்கிறதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் எனக்கு இந்த ஃபோன் பேசுறது இல்லை, நான் கொஞ்சம் கேமிங் மட்டும்தான் ஃபுல் கான்சன்ட்ரேஷனாலும் கவலையே வேண்டாம். இதில் அதுக்கும் பக்காவான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த 2 கேமிங் லவர்ஸும் சரி, இந்த ஃபோட்டோகிராஃபிஸ் அண்ட் கேமரா லவர்ஸும் சரி ஏற்ற ஒரு பேக்கேஜான மொபைல் தான் இந்த மொபைல் நான் அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். தென் அடுத்ததாக இந்த ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 12 கொடுத்துருக்காங்க. Funtouch OSும் 12 தான். ஸோ இந்த Funtouch OSக்கு நான் சொல்கிறது என்னோட தனி ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா, இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்களேன். இன்னும் கொஞ்சம் குழந்தைத்தனமாகவே போயின்னு இருக்குது. ஸோ அடுத்த அப்டேட்டுக்கு கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் அப்படியே யூனிக்காக அப்படியே கொடுத்தீங்கன்னா சும்மா வேற லெவலில் இருக்கும். ஸோ என்னோட சின்ன சஜஷன் தான் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லாமல் அந்த பெல் பட்டன் உங்களுக்கு தேவையான வீடியோஸை கமெண்ட் பண்ணிடுங்க. தென் அடுத்தது நம்ம இன்ஸ்டாவோட பேஜஸ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறுது. லவ் யூ கைஸ், பை பை. வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.